சரி. இப்ப நம்ம பிராண்ட் பொசிஷனிங் பார்த்துட்டோம். பிராண்ட் மெசேஜிங் பார்த்தோம். பிராண்ட் ஐடென்டிட்டி பார்த்தோம். இப்ப வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜினா ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்மளோட கலவ தோசை மாரி தான். இப்ப நம்ம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டு, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு பிராண்டோட ஈக்விட்டிய நம்ம குரோ பண்றோம் அப்டின்னா, இதுதான் பேசிக்கா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பேசிக்கா 3 பில்லர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி, 2வது வந்து பொசிஷனிங், 3வது வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மெசேஜிங். நம்ம அத எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி, அதாவது எப்படி ஐடென்டிட்டி பண்றோம், அந்த ஐடென்டிட்டி நம்ம எப்படி பொசிஷன் பண்றோம், அந்த பொசிஷன் பண்ண விஷயத்த எப்படி நம்ம மக்கள்ட்ட கம்யூனிகேட் பண்றோம், அப்படிங்கிற மொத்த ஃப்ரேம் ஒர்க்கையும் போட்டுட்டு, அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம டீம்ஸ் கூட அலைன் ஆயி வொர்க் பண்றது பேர் தான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது பேசிக்கா என்னன்னா, ஒரு குழந்தைக்கு பிரசவம் பார்க்குற கணக்கு. ஒரு சின்ன 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 ஆஸ்பெக்ட்டையும் எடுத்து, எல்லாத்தையும் சேர்த்து, மொத்தமா கடைசில ஒரு பேபி டெலிவரி பண்றதுக்கு என்ன பண்ணுவோமோ, அதுதான் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம பிராண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்தோம். இப்ப பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிய எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ஸோ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிய ஷார்ட் டெர்ம்ல வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரமோஷன்ஸ், ட்ரெண்ட்ஸ் இந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பயுமே பண்றது லாங் டெர்மா ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான். லாங் டெர்ம்ல நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், ரெப்புடேஷன் பில்ட் பண்ணணும். இது 2மே எதுக்கு அப்படின்னா, நான் இனிஷியலா சொன்ன மாரி தான். இன்னைக்கு உங்க மார்க்கெட்டிங் காஸ்ட் ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சும் ரூ. 1,00,000 இருக்கணுங்க. கரெக்ட்டா? என்னடா சொன்ன மாரியே திரும்பி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? 5 வருஷத்துல வருஷத்துக்கு 7% இன்ஃப்ளேஷன் போட்டீங்கன்னா, அது காம்பவுண்டா எங்கேயோ வந்து நிக்கும். இன்னைக்கு ரூ. 1,00,000 செலவு பண்ணிட்டு 2030லயே உங்களால ரூ. 1,00,000 தான் செலவு பண்ண முடியுது அப்படின்னா, இத விட ஒரு மேஜர் வின் ஒரு பிராண்டுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ, நீங்க லே பண்ற பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஃபவுண்டேஷனே வந்து லாங் டெர்ம்ல காஸ்ட் கட்டிங் பண்றதுக்கு தான் இருக்கணும். அண்ட் ஆஸ் அண்ட் வென் யூ டெவலப் ட்ரஸ்ட் அண்ட் ரெப்புடேஷன் மக்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் நெறைய பரவ ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜின எப்படி பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்றது? எப்படி சில விஷயத்த ட்ரிக்கர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி. நான் திரும்பி திரும்பி சொல்ற விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. யார்றா அவன் அரைச்சமாவே அரைக்கிறான்னு யோசிக்காதீங்க. சொல்றத திரும்பி திரும்பி 4 தடவ சொன்னா தான் உங்க மைண்ட்ல பதியும். நான் அப்ப சொன்ன மாரி அதே தான் ரெப்புடேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ட திரும்பி நானே பண்றேன். ஏன் ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கான்ஸ்டன்ட்லி ஷோயிங் அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பிராண்ட் நம்ம இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த பிராண்ட மறந்துடவே கூடாது. அதுக்காக யூ ஷுட் டூ எவ்ரிதிங் இன் யுவர் பவர் டூ மேக் ஷூர் தட் பீப்பிள் ரிமெம்பர் யுவர் பிராண்ட். ஸோ, இப்ப கன்சிஸ்டன்சின்னு பேசம்போது, நாட் ஜஸ்ட் இன் மெசேஜிங் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலயும் இல்லாம, உங்க வெப்சைட், சோசியல் மீடியா, உங்களோட எல்லா விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும், அதாவது உங்க ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேண்ட் ஆன எல்லா இடத்துலயும் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இன்னைக்கு லோகோல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஓவர் டைம் பண்ணாலும் பரவால்ல, எல்லா இடத்துலயும் இந்த லோகோவ கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வைங்க. இல்ல வெப்சைட்ல நீங்க மாத்திக்கலாம், நாளைக்கு சோசியல் மீடியால மாத்திக்கலாம், நாளைக்கு அத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. அதே மாரி எல்லா ஸ்ட்ராட்டஜிலயுமே கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அப்ப நோஷன் எக்ஸாம்பிளா சொன்னேன் தெரியுமா? நோஷனோட மிகப்பெரிய ஸ்டோரி என்ன அப்டின்னா, கஸ்டமரோட கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ப்ராப்ளம நோஷன் சால்வ் பண்ணுது. தே ஆர் நாட் அ புரொடக்டிவிட்டி டூல். தே ஆர் அ கம்பெனி தட் சால்வ்ஸ் கஸ்டமர்ஸ் கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் ப்ராப்ளம். இது வந்து ஒரு மெடிக்கல் டயக்னோஸ் டிஸார்டர வந்து ஒரு ஆப்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஜெனரலா தெரப்பின்னு நெனைப்போம். ஆனா அது ஒரு சிம்பிளான டாஸ்க் மேனேஜ்மென்ட் ஆப். இந்த விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா சொன்னதுனால தான், இப்ப நோஷன் வந்து க்ளோஸ் டூ $1,000,000,000 ரெவென்யூ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ, உங்க பிராண்ட் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா இருங்க. விஷுவல் ஐடென்டிட்டிய எல்லா இடத்துலயும் மெயின்டெயின் பண்ணுங்க. நீங்க கொண்டு வர மெசேஜ் எஃபெக்டிவா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, கிரிஸ்ப்பா சொல்லுங்க. உங்க பொசிஷனிங்க ரொம்ப யூனிக்கா வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்க பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லா பிளானிங்கையுமே 6 மந்த்ஸ் டூ 1 இயர்க்கு பிளான் பண்ணி வைங்க. ஈச் மந்த் ஆன் மந்த் ரிவ்யூ எடுத்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுங்க. பட் எந்த மேஜர் டிராஸ்டிக்கான சேஞ்சஸும் பண்ணாதீங்க. அதாவது 1 இயர்க்கு பிளான் போட்டு வச்சோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டிக்கிங் டூ த ஒரிஜினல் பிளான். பட் ஆஸ் அண்ட் வென் டூ கோர்ஸ் கரெக்ஷன் டூ ஜெனரேட் ரெவென்யூ. அதே மாரி இன்னைக்கு ஷார்ட் டெர்ம் ட்ரெண்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, லாங் டெர்ம்ல இருக்கிற விஷயத்த எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு நம்ம காசு வரும். ரூ. 1,00,000 செலவு பண்ணுவோம். ரூ. 2,00,000 ரெவென்யூ பார்ப்போம். 5 வருஷம் கழிச்சும் நம்மளோட கோல் அதே தான். ரூ. 1,00,000 ரூ. 1,00,000 செலவு பண்ணோம் அப்படின்னா, ரூ. 5,00,000 ரெவென்யூ பார்க்கணும். அப்ப வந்து ரூ. 2,00,000 ரெவென்யூ பத்தாது. ரைட்?